பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள்ளார மாடை விடமாட்டோம்ன்றது ஒரு ரூல்ஸ் தானே. ஒரு 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 கட்டுப்பாடு இருக்கிற இடத்துல விடமாட்டாங்க தானே. மலையை பாதுகாக்கணும்னா என் மாடு போய் மேயணும். இதுதான் அடிப்படை. அதான் உயிரியல் உண்மை, இயற்பியல் உண்மை, அறிவியல் உண்மை. அதை விட்டுவிட்டு மாடை கீழே இருந்து இறக்கிட்டு என்ன பண்ண முடியும்? எப்படி காட்டை பாதுகாப்பியே, மலையை பாதுகாப்பியே? சட்டம்ங்கிறது என்ன? சட்டைக்காக உடலா, உடலுக்காக சட்டையா? மக்களின் நலனுக்கு தானே சட்டம். 2006 நீங்கள் கொண்டு வந்த வன உரிமை சட்டத்தை தானே நாங்கள் கேட்குறோம். அதை செயல்படுத்துங்கன்னு தான் சொல்கிறோம். திடீர்னு இப்போ இந்த இவன் எங்கே போய் மேய்வான்? இவனுக்கு மேய்க்க காரணம் என்னென்னா அவனுக்கு பசி, அவனுக்கு மேயணும்ல, அவனுக்கு இடம் எங்கே இருக்குது? மேய்ச்சல் உரிமைக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏதாவது கொண்டு வரணுன்றீங்களா? ஏற்கனவே இருந்தாங்க, அவங்க கொண்டு வந்ததானுங்க. எல்லா மாநிலங்கள்லையும் இந்த சட்டம் அப்படியே தான் கிடக்கு. எல்லாம் கர்நாடகாலாம் மாடுகளை மேய்க்க அனுமதிச்சு தான் செய்யுது அந்தந்த மாநில அரசு. ஏன் மாநில அரசு ஏன் அனுமதிக்க மாட்டுது? இத்தனை ஆயிரம் உயிரினத்துக்கு என்ன பதில் சொல்லுங்கள். மாடு மேய்ப்பதற்கான உரிமை உண்மையிலேயே கிடைக்கலன்றீங்களா? அந்த அளவுக்கு எங்கே இருக்குது? மேய்ச்சல் நிலம்னு ஒன்று இருக்கா இந்த மாநிலத்தில்? என்ன போயிட்டுருக்கிறீங்க? எதுக்கு தான் இந்த மலை? இவன் எங்கே இருந்தான் முதல்ல சொல்லுங்கள். இந்த மாடுகள்லாம் எங்கே இருந்தது? இந்த காடுகளில் தான் இருந்துச்சு, இந்த மலையில் தான் இருந்தான். முல்லை காடு எது? முல்லை நிலம் எது? இந்த காடு தானே. காடும் காடு சார்ந்த இடமும். அந்த காட்டில் அவன் கால் வைக்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி சொல்லுங்கள்? ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே விடணுன்றது தான் உங்களுடைய போராட்டம். எதுக்கு ரிசர்வ் பண்ணுறீங்க? பாதுகாக்கப்பட்ட பகுதி எதுக்காக பாதுகாக்கிறீங்க? இந்த இயற்கை வளத்தை பாதுகாக்கிறாங்க. அப்போ இயற்கையை அழிப்பானா இவன்? சொல்லுங்கள். நீ மலையை குவாரின்னு வெட்டி கோடிக்கணக்கான காசுக்கு பண்ணி விற்றுக்கிட்டு இருக்க. என் தாயின் மாறை அறுத்து கொண்டு போய் கூறு போட்டு கல்களாவும் மணலாம் விற்றுக்கிட்டு இருக்க. கிரானைட்டுங்கிற குவாரிங்கிற எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்க. இவன் போய் இந்த ஓரத்தில் மலை அடிவாரத்தில் 4 பிள்ளையும் பூண்டையும் தின்னுட்டு வர்றதுன்னா மலை அழிஞ்சிருத. உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும்னா மலையும் காட்டையும் என் ஆடும் மாடும் போய் மேயணும். அப்போ தான் காக்க முடியும்.